Hello everyone, welcome to eCareer Plus YouTube channel. ஸோ இன்னைக்கு நாம் ஒரு பயாஸ் ஐசியை RT809F அப்படின்ற பயாஸ் ப்ரோக்ராமர் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பது இந்த பயாஸ் ப்ரோக்ராமுக்காக நாம் யூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்ராமர் செட். ஸோ இது எல்லாமே மொத்தமாக தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஸோ இப்போது இது என்னுடைய மெயின் சீரியல் ப்ரோக்ராமர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-pin எவல்யூஷன் போர்டு ஒன்று இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குது. ப்ளஸ் ஒரு விஜிஏ கேபிள். இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்மார்ட் டிவிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பயாஸ் ஐசி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. இப்போது இந்த ப்ரோக்ராமரோட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சில சாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் நாம் ரிமூவ் பண்ணுற பயாஸ் ஐசியை ஃபிக்ஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது ஒரு 200 to 209 மில் SOP8 சாக்கெட். ஸோ பொதுவாக லேப்டாப் போர்டில் இருக்கக்கூடிய பயாஸ் ஐசிஸ் இந்த பர்டிகுலர் டைப்பில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பர்டிகுலர் சைஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு மேக்ஸிமம் இது என்ன ஆகும் அப்படின்னா தேவைப்படும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சேம் SOP8 ஃபார்மெட்டில் 150 மில்லில் ஒரு சாக்கெட் இருக்கும். ஸோ இது நார்மலாக நம்ம போர்டில் இருக்கக்கூடிய மாஸ்ஃபெட் சைஸில் கொடுத்துருப்பாங்க. பட் ரொம்ப ரேரான போர்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஐசியும் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 300 மில்லில் பார்த்தீங்க அப்படின்னா SOP16 பின் சாக்கெட் கொடுப்பாங்க. இது லேப்டாப்புக்கு பெரும்பாலும் தேவைப்படாது. ஏன்னா இது டெஸ்க்டாப் மதர் போர்டில் தான் இந்த மாதிரியான SOP16 பயாஸ் ஐசி இருக்கும். அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னா இன்டெல் டெஸ்க்டாப் போர்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எனக்கு இந்த ப்ரோக்ராமரோடு வரக்கூடிய கிட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் எனக்கு இந்த SOP8 ஸோ 200 to 209 மில் சாக்கெட் மட்டும் தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வச்சுக்க போகிறேன். அண்டு எனக்கு விஜி இதெல்லாம் தேவையில்லை. ஸோ தேவையில்லாத சாக்கெட்ஸை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எடுத்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க இந்த பர்டிகுலர் கிட்ட வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பயாஸ் ப்ரோக்ராமுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசர் மதர் போர்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்திருக்கேன். ஸோ ஏசரில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஸோ இது ஏசர் அஸ்பயர் 4750 ஆர் 4750Z ஆர் 4752 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருக்கக்கூடிய சேம் பயாஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயாஸ் ஐசியோடைய நம்பர் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ வின்பாண்ட் 25Q32 அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு வெயிட் மார்க்கர் அது பாதி அழிஞ்சிருக்கு. பிகாஸ் நம்ம ஐபி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதோ அந்த போர்டை க்ளீன் பண்ணும்போது அந்த டாட்ஸ் எனக்கு பிளர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த RT809F ப்ரோக்ராமரோட சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பயாஸ் ஐசியை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமரில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாஃப்ட்வேரை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம இப்போ அந்த பயாஸ் ஐசியை அந்த 8-pin சாக்கெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதையும் ப்ளஸ் RT809 ப்ரோக்ராமரில் அந்த சாக்கெட்டை எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ பொதுவாக இப்போ நான்
ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில் ஃபஸ்ட்டு பின் வர மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ பயாஸ் வச்சுக்கலாம். ஸோ எந்த டைரெக்ஷனில் வேணாலும் வச்சுக்கலாம். சாக்கெட் ப்ளேஸ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த ஒரு மெத்தடில் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எந்த டைரெக்ஷனில் வச்சாலும் அந்த ஃபஸ்ட்டு பின் ப்ரோக்ராமரில் கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி வைக்கணும். ஸோ இதில் 200 மில்லேருந்து 209 மில் வரைக்கும் வரும் அப்படின்றதுனால ஒரு சில ஐசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த லாக்கை உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வச்ச உடனே எனக்கு ஸ்மூத்தாக உள்ளே போயிடும். ஒரு சில இது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 லெக்கை உள்ளே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் 4 லெக்கை லாக் பண்ணணும். ஸோ அந்த கோல்டு பின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், கோல்டு கலரில் இருக்க பின்ஸ். அது வந்து கரெக்டாக என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு ஐசியில் பிக் பண்ணணும். அண்டு இங்கே மேலே இருக்க லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அதில் கொடுத்துருக்க அந்த டயக்ராம் பக்கத்தில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக இருக்கும் ஒரு பென் போட்டு. ஸோ 8 பின் ஐசிஸ் எனக்கு வந்து அந்த பாட்டம் கார்னரில் மென்ஷன் பண்ணி கனெக்ட் பண்ணணும். அண்ட் அந்த கார்னரில் ஃபஸ்ட்டு பின் வர மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சாக்கெட்டில் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ யூஎஸ்பி கனெக்டரில் யூஎஸ்பி கேபிள் வழியாக ப்ரோக்ராமரை இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதை இன்டர்ஃபேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, ஸோ என்னுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இனி ப்ரோக்ராமரில் தான். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் லைட் பிளிங்க் ஆகாமல் ரெட் கலர்லேயே இருக்குது அப்படின்னா டிரைவர் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமரோடைய டிரைவரை மட்டும் என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா சாஃப்ட்வேர்லேயே அன்இன்ஸ்டால் அண்ட் ரீஇன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராமரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இந்த மேனுஃபேக்சரர் ஸ்பாட் நம்பர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கும். நான் இப்போது கனெக்ட் பண்ணியிருக்க ஐசியை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஐடென்டிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஐசி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ அது ஐசியோடைய நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வின்பாண்ட் ஸோ W25Q32V அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஐசியோடைய செட் ஆகக்கூடிய எல்லா மாடலுக்கும் ஈக்குவலாக எனக்கு என்னவாயிடும் அப்படின்னா செலக்ட் ஆகிடும். ப்ளஸ் அந்த ஐசியோடைய கெப்பாசிட்டி. ஸோ இப்போ அந்த கெப்பாசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 32 M பிட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ 32 மெகா பிட்ஸ். பட் நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணுறது எல்லாமே பைட்ஸில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 மெகா பைட்ஸ் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டி ஸோ எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இதெல்லாமே ஆட்டோ ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இப்போது எனக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷன் முடிஞ்சு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரீடுன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா ஸோ நான் இப்போ பயாஸ் பயாஸ் ஐசி எடுத்திருக்கேன். அதுக்கு ரீசன் ஒன்று ப்ராப்ளமாக இருக்கலாம் ஆர் எனக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னா பயாஸ் உள்ள இருக்கக்கூடிய பயாஸ் ப்ரோக்ராமிங்கே கரெக்டாக இருக்கலாம். பட் எனக்கு அது கிளியராக தெரியாதுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பயாஸில் இருக்க ப்ரோக்ராமை ரீட் பண்ணுவேன் அண்ட் அதே ப்ரோக்ராமை அகைன் ரைட் பண்ணுவேன். ஸோ எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா நான் அதோட இது பண்ணிடுவேன். இங்கே நான் இந்த ரீடு கொடுத்த உடனே ஐசி ஆட்டோ வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராமை எங்கே சேவ் பண்ணுறதுன்ற ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டைலாக் பாக்ஸ் தான் தெரில, பட் நான் இப்போ கிளிக் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில் மட்டும் வரும். இப்போ நான் இந்த சேவ் பண்ண ஃபைலையே அகெயின் ரைட் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகலாம், மேபி சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகலாம் ஆர் நியூ ப்ரோக்ராம் இது பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நான் இப்போ ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இந்த ஐசியில் இருக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சம் செகண்ட்ஸில் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ப்ளஸ் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் மட்டும் கிடையாது, எரேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐசி பிளாங்காக இருக்கான்ற அந்த பிளாங்க் செக்கிங்கும் எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துடும். ஒருவேளை பிளாங்க் செக் சக்ஸஸ்ஃபுல்னு வராமல் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா இது பண்ணணும். சரி, இப்போது கிளிக் பண்ணதில் தெரியாமல் அந்த லாக் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு பிளாங்க் செக் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நான் ஆல்ரெடி ரீட் பண்ண ப்ரோக்ராமை ரைட் பண்ணணும் ஆர் நியூ ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஓப்பன் கிளிக் பண்ணணும் அப்படின்னா அடுத்து ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். அந்த டைலாக் பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நான் எங்கே அந்த ஃபைலை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஃபைல் நீங்கள் ஆல்ரெடி ரீட் பண்ணது ஆர் புதுசாக டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ், ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே என்னவாகும்னா ஃபைல் லோடட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிரும்னா சாஃப்ட்வேரில் லோட் ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டுன்ற அந்த ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் நான் என்ன பண்ணால் போதும், கிளிக் பண்ணால் போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஃபைல் வந்து ப்ரோக்ராமிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் கிளியர் பண்ணிட்டதுனால திருப்பி ஃபஸ்ட் லைன்லேருந்து வர மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். எனக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்டோ எரேசிங். ஸோ அந்த ஆட்டோ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நான் இப்போ ஓப்பன் பண்ண ப்ரோக்ராம் எனக்கு ரைட் ஆகுது. ஒன்ஸ் ரைட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஐசியில் இருக்க ப்ரோக்ராம் அண்டு நான் சாஃப்ட்வேரில் லோட் பண்ணியிருக்க ப்ரோக்ராம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி எனக்கு இந்த வெரிஃபிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ சக்ஸஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் இங்கே வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் இப்போ ப்ரோக்ராம் பண்ண ஃபைல் கரெக்டாக எனக்கு உள்ளே போய் லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர்னு வந்துச்சு அப்படின்னா நான் யூஸ் பண்ண ப்ரோக்ராம் தப்பாக இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ ஐசிஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் போர்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ அந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியது தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு RT8009 ப்ரோக்ராமரை வச்சு ப்ரோக்ராம் பண்ணது. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ ஓகே சொல்லியாச்சு. ஒருவேளை வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர்னு வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஐசியில் இருக்க ப்ரோக்ராமை டெலீட் பண்ணிவிட்டு நான் திரும்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஸோ வேறு ப்ரோக்ராம் எடுத்து ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நான் ரீட் பண்ண ப்ரோக்ராமை ரைட் பண்ணதுனால இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நான் நியூ ப்ரோக்ராமுங்க என்ன பண்ணணும், ஸோ ப்ரோக்ராம் பண்ணணும். அதே மாதிரி ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரீடு, சேவ், ஓப்பன், ரைட், வெரிஃபை, எரேஸ், பிளாங்க்கு, ப்ரொடெக்ட் அப்படின்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் அந்த ப்ரொடெக்ட்ன்ற அந்த ஒரு ஆப்ஷன் தவிர மற்ற எல்லா ஆப்ஷனுமே நம்ம பார்த்துருந்தது. இந்த ப்ரொடெக்ட் வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ வர லேட்டஸ்ட் பயாஸில் டிபிஎம் பயாஸ், அதாவது ட்ரஸ்டட் பயாஸ் அப்படின்னு வருது. ஸோ அது ப்ரொடெக்டில் இருக்கும். ஸோ அந்த ப்ரொடெக்டில் இருக்கிறத அன்ப்ரொடெக்ட் பண்ணால் தான் என்னால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ப்ரொடெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 25ன்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ்லையும் இருக்குது. ஸோ 24ன்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பரில் வர பயாஸ் ஐசி அந்த டிபிஎம் ஐசிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வர போர்ட்ஸில் ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரொடெக்ட்ன்ற ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இதில் அந்த ஐசியிலேருந்து ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வரும் அப்படின்னா ரீட் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அது பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த பஃபர் அப்படின்னு 2 டைம்ஸ் பஃபர் கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயம் ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பயாஸ் ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. ஸோ அது RT809F அப்படின்ற ப்ரோக்ராமர் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ நாம் இப்போ இதில் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னே வருது. நான் எந்த ப்ரோக்ராமர் போட்டாலும் வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர்னு வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐசியை இந்த ப்ரோக்ராமரில் வச்சு என்னால் என்ன பண்ண முடியாது, ஸோ ப்ரோக்ராம் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் அந்த மாடல் இதில் கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர் கண்டினியூஸாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஐசியை நான் வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமரில் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ரோக்ராம் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH341A அப்படின்ற ப்ரோக்ராமர் வச்சு ப்ரோக்ராமிங் பண்ணுறது எப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ அந்த ப்ரோக்ராமரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ட்ரை பண்ணலாம். ஆர் எனி அதர் ப்ரோக்ராமர்ஸில் என்ன பண்ணலாம், ஸோ ட்ரை பண்ணலாம். இதில் வெரிஃபிகேஷன் எரர் மட்டும் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா மட்டும் நாம் இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கிறணும். ஸோ பிகாஸ் எல்லா ப்ரோக்ராமர்லேயுமே எல்லா ஐசியுமே ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ நான் அதனால தான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஸோ இப்போது போர்டில் மெயின் பயாஸ் சிஸ்டம் பயாஸ்ன்னு இருக்கும். ஸோ எந்த பயாஸ் ஐசினாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயாஸ் ஐசியை இப்போது பார்த்தீங்கன்னா அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸோ பயாஸ் ஐசி எந்த போர்டில் எப்படி எடுத்தோமோ அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ஒரு பயாஸ் ஐசியை போர்டிலேருந்து எடுத்து ஸோ அதை ப்ரோக்ராம் பண்ணி அண்ட் அகைன் அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகுறது ப்ளஸ் அந்த ப்ரோக்ராமரில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.